வணக்கம் நண்பர்களே, கியானி இன்ஷான் யூடியூப் சேனலுக்கு வருக. தூங்கிய பிறகு ஆன்மா எங்கே செல்கிறது? ஆன்மா என்ன செய்கிறது? இந்த கேள்வி பலரை தொந்தரவு செய்கிறது. நம் ஆன்மா தூங்கிய பிறகு கடவுளை சந்தித்து திரும்பி வருகிறதா என்பதை பலர் அறிய விரும்புகிறார்கள். தூங்கிய பிறகு ஆன்மா எங்கே போகிறது? ஆன்மா நடைப்பயணத்திற்கு செல்கிறதா? யாராவது ஆன்மாவை கட்டிப்போட்டால் என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கான பதிலை ஒவ்வொரு நபரும் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நண்பர்களே, இந்த ஆன்மாவின் ரகசியத்தை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதெல்லாம் பாசாங்கு என்று சிலர் நினைப்பதால் இந்த வீடியோவை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையில் பாசாங்கு என்று எதுவும் இல்லை. ஆன்மாவுக்கு எல்லா ரகசியங்களும் தெரியும். நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நாம் அறியப்படாத ஒரு உலகில் தொலைந்து போவது போல் தெரிகிறது. ஆனால் இன்று இந்த நல்ல கேள்விக்கு பதிலளிக்கும் ஒரு மர்மமான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஆரவ் என்ற இளைஞன் இந்த கேள்வியால் மிகவும் கலக்கமடைந்தான். அவன் பல துறவிகள், அறிஞர்கள் மற்றும் தேடுபவர்களை கேட்க முயன்றான். ஆனால் யாராலும் அவனுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியவில்லை. ஒருநாள் ஆரவ் ஒரு வயதான முனிவரை சந்தித்தான். அவரது ஆர்வத்தை புரிந்துகொண்ட முனிவர், இந்த சடங்கு உங்களை ஆன்மாவின் பயணத்தை அனுபவிக்க வைக்கும் என்று கூறினார். அன்றிரவு ஆரவ் முனிவர் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றினார். அவர் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யத் தொடங்கினார். மெதுவாக அவரது உணர்வு ஆழமடைந்தது. அவர் தூங்கிவிட்டார். ஆனால் இந்த முறை ஆரவ் தனது தூக்க அறைக்கு மேலே மிதப்பதைக் கண்டார். ஒரு புதிய பயணத்தை தொடங்குவது போல் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தார். ஆன்மா இப்போது நேரம் மற்றும் இடத்தின் கட்டுப்பாடு இல்லாத ஆழ்நிலை உலகத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. தூங்கும்போது தங்கள் உடலை விட்டு வெளியேறி இங்கு வந்த பிற ஆன்மாக்களும் இருப்பதை ஆரவ் கண்டார். இந்த இடம் ஸ்வப்னலோகம். ஆன்மாக்கள் தங்கள் செயல்களையும் உணர்ச்சிகளையும் நிறைவேற்றும் ஒரு கண்ணுக்கு தெரியாத உலகம். ஸ்வப்னலோகத்தில் ஆன்மாக்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றின. அதை விழித்திருக்கும் நிலையில் அவர்களால் செய்ய முடியாது. சிலர் தங்கள் இழந்த அன்புக்குரியவர்களை சந்திக்க விரும்பினர். சிலர் தங்கள் நிறைவேறாத கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தனர். சில ஆன்மாக்கள் அமைதியான ஏரிகளின் கரையில் தியானம் செய்து கொண்டிருந்தபோது ஆன்மாக்கள் எந்த வரம்புகளும் இல்லாமல் அங்கு பறந்து கொண்டிருந்தன. இந்த இடம் ஆன்மாவின் மறுமலர்ச்சி மற்றும் படைப்பின் மையமாக இருந்தது. அங்கே ஆரவ் ஒரு தேவதையை சந்தித்தார். அவர் தூங்கிய பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் பயணிக்கும் உலகம் இதுதான் என்று அவரிடம் கூறினார். நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஆன்மா இங்கு வந்து தன்னை உயிர்ப்பிக்கவும் அதன் அனுபவங்களுடன் இணைக்கவும் அடுத்த நாளுக்கான ஆற்றலை சேமிக்கவும் உதவுகிறது என்பதை அறிந்து ஆரவ் ஆச்சரியப்பட்டார். கனவு உலகில் அவரது ஆன்மா பல விஷயங்களை அனுபவித்தது. அவர் கடந்த காலத்தின் மர்மங்களை புரிந்து கொண்டார். அவரது உள்பயங்கள் மற்றும் சங்கடங்களை எதிர்கொண்டார். ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு அனுபவமும் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு செய்தி என்பதை அவர் அறிந்து கொண்டார். காலை வந்ததும் ஆரவின் ஆன்மா தூங்கிய பிறகு ஆன்மா ஒரு கண்ணுக்குத் தெரியாத உலகத்திற்கு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறது. அங்கு அது தனக்குள் இருக்கும் ஆழங்களை புரிந்துகொள்கிறது. அதன் கனவுகளை வாழ்கிறது மற்றும் அதன் நனவுக்கு புதிய சக்தியை அளிக்கிறது. ஒவ்வொரு இரவின் தூக்கமும் உடலுக்கு மட்டுமல்ல, ஆன்மாவிற்கும் ஒரு புதிய பயணம் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. தூங்கிய பிறகு ஆன்மா அதன் கண்ணுக்குத் தெரியாத இறக்கைகளை விரித்து நமது விழித்திருக்கும் வாழ்க்கையின் வரம்புகள் முடிவடையும் அத்தகைய உலகங்களை தேடுகிறது. சிலர் ஆன்மா இல்லை என்று கூறலாம். ஆனால் பார்த்தா, ஆன்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் அடித்து செல்ல முடியாது. அது எந்த வலியையும் உணராது. ஆன்மா என்றென்றும் அழியாது. கனவுகளின் உளவியல் ஆரம்பத்திலிருந்தே மனிதனுக்கு ஒரு விசித்திரமான பாடமாக இருந்து வருகிறது. தத்துவஞானிகள், விஞ்ஞானிகள் மற்றும் மனநல மருத்துவர்கள் அதை தங்கள் சொந்த வழியில் விளக்கியுள்ளனர். நீங்கள் அனைவரும் அறிந்தபடி நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது கனவு காண்கிறோம். கனவுகள் இன்றும் கூட ஆராய்ச்சிக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகவே இருக்கின்றன. இரவில் நாம் தூங்கும்போது அந்த நேரத்தில் ஆன்மாவுக்கு என்ன நடக்கிறது? அது உடலில் இருக்கிறதா அல்லது எங்காவது செல்கிறதா? இது போன்ற பல கேள்விகள் உள்ளன. மனிதன் யாருடைய பதில்களை அறிய விரும்புகிறான்? ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி அனைத்தையும் அறிய விரும்புகிறான். ஆன்மாவை பொறுத்தவரை இன்றைய வீடியோவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆன்மாவை பற்றியும் தூங்கிய பிறகு ஆன்மா எங்கு செல்கிறது என்பதை பற்றியும் என்ன சொன்னார் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றுப்படி ஆன்மா அழியாதது. உடலின் வெவ்வேறு நிலைகளை பொருட்படுத்தாமல் அது அதன் அசல் நிலையில் இருக்கும். தூய கனவுகள் மனதின் செயல்பாடுகளின் விளைவாக இருக்கலாம். ஆனால் ஆன்மாவின் உண்மையான நிலை அதற்கு அப்பாற்பட்டது. மகாபாரதப் போருக்கு முன்பு அர்ஜுன் மிகவும் கவலையாகவும் குழப்பமாகவும் இருந்தார். தனது சொந்த குடும்பத்திற்கு எதிரான போர் ஏன் மிகவும் தொந்தரவு செய்யப்பட்டு குருவால் சரியாக தூங்க முடியவில்லை என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு இரவு அர்ஜுன் தூங்க முயன்றபோது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி நினைத்து கொண்டு தூங்கிவிட்டார்.
அன்றிரவு அர்ஜுன் ஒரு அற்புதமான கனவு கண்டார். காட்டில் ஒரு தெய்வீக ஒளியைக் கண்டார். அது மெதுவாக தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த ஒளி தன்னை நெருங்கி வந்தபோது அந்த ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதை அவர் கண்டார். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனிடம், அர்ஜுன், இது ஒரு கனவு அல்ல, இது உங்கள் ஆன்மாவின் தெய்வீக அனுபவம். நீங்கள் தூங்கும்போது, உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும்போது, உங்கள் ஆன்மா தெய்வீகத்தை நுட்பமான முறையில் அனுபவிக்க முடியும். இந்த அனுபவம் ஆன்மா அழியாதது என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் பதிலளித்தார். ஒரு மனிதன் தூங்கும்போது அவனது ஆன்மா அவனது உடலிலிருந்து சிறிது பிரிக்கப்படுகிறது, ஆனால் அது அதிலிருந்து முற்றிலும் விடுபடாது. இந்த நிலை ஜாக்ரித் மற்றும் சுஷுப்திக்கு இடையில் உள்ளது. இந்த நிலையில் மனிதனின் கனவுகள் மனதின் எண்ணங்களின் பிரதிபலிப்பாகும், மேலும் ஆன்மாவின் எண்ணங்களின் பிரதிபலிப்பாகும். வாலா இந்த அனுபவங்களை ஒரு சாட்சியைப் போல பார்க்கிறான். கனவுகள் ஆன்மாவின் பயணத்தின் ஒரு பகுதி என்பதை அர்ஜுனன் புரிந்து கொண்டான், ஆனால் அவை முற்றிலும் யதார்த்தம் அல்ல. கனவுகள் என்பது நாம் புரிந்துகொள்ளும் மனதின் விளையாட்டுகள். ஆன்மா எந்த உலக அடிமைத்தனத்திற்கும் அப்பாற்பட்டது என்றும் கனவுகள் மனதின் எண்ணங்களின் பிரதிபலிப்பு மட்டுமே என்றும் அவன் புரிந்து கொண்டான். இந்த அனுபவம் அர்ஜுனனுக்கு ஆன்மீக அமைதியையும் தைரியத்தையும் அளித்தது. இது மகாபாரதப் போரில் தனது தர்மத்தை பின்பற்ற வழிவகுத்தது. ஆன்மா அழியாதது மற்றும் தூய்மையானது, இது எந்த உடல்நிலைக்கும் அப்பாற்பட்டது என்று இந்த கதை கூறுகிறது. ஆன்மாவின் பயணத்தையும் கனவுகளின் உலகத்தையும் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அதை யதார்த்தத்திலிருந்து தனித்தனியாக பார்க்க வேண்டும் என்ற பாடத்தை அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மூலம் பெற்றார். ஒரு காலத்தில் இமயமலையின் மடியில் ஒரு சாது தனது சீடருடன் ஒரு குகையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த சாது மிகவும் அறிவாளியாகவும் அனுபவசாலியாகவும் இருந்தார். அவருடைய சீடர் அவருடன் பல வருடங்களாக சாதனா செய்து வந்தார். சீடர் எப்போதும் தனது குருவிடம் கேள்விகள் கேட்பார். சாது சிரித்துக் கொண்டே, மகனே, இந்த கேள்விக்கு பதிலளிக்க நீ அதை அனுபவிக்க வேண்டும் என்றார். இன்றிரவு நீ தூங்கச் செல்லும்போது ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள். தூங்குவதற்கு முன் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானியுங்கள். தூங்குவதற்கு முன் நம் மனதில் என்ன இருக்கிறதோ அது அவன் தூங்கியவுடன் அவனுக்கு ஒரு தெய்வீக கனவு வரத் தொடங்கியது. ஒரு பெரிய கடலின் கரையில்தான் நிற்பதைக் கண்டான். அங்கு ஒரு பெரிய அலை தன்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு அற்புதமான ஒளி அலையுடன் வந்து கொண்டிருந்தது. அது அவனது ஆன்மாவை ஆழமாக உறிஞ்சியது. ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்ததைக் கண்ட சீடர், அன்புள்ள குழந்தாய், இது ஒரு கனவு அல்ல, இது உன் ஆன்மாவின் பயணம். தூங்கிய பிறகு ஆன்மா பெரும்பாலும் தெய்வீகத்தை அனுபவிக்கிறது. உன் மனதின் தூய்மை மற்றும் பக்தி காரணமாக நீ இந்த அனுபவத்தை பெறுகிறாய். ஸ்ரீ கிருஷ்ணா, கனவுகள் என்பது நம் மனதின் எண்ணங்கள் மற்றும் ஆசைகளின் விளைவாகும். ஆனால் மனம் தூய்மையாக இருக்கும்போது, ஆன்மா அதன் நித்திய உண்மையுடன் இணைக்கப்படும்போது கனவுகளும் தெய்வீக அனுபவங்களாக மாறும். இந்த அனுபவம் ஆன்மா அழியாதது என்பதை உங்களுக்கு கற்பிப்பதாகும். மேலும் முனிவர் சீடரை ஆசீர்வதித்து, உங்கள் சாதனை மற்றும் பக்தியின் விளைவாகவே இந்த தெய்வீக அனுபவம் உங்களுக்கு கிடைத்தது என்றார். இந்த அனுபவம் ஆன்மாவின் பயணம் உடல் தூக்கத்தின் மூலம் மட்டுமல்ல, ஆன்மீக விழிப்புணர்வின் மூலமும் ஆகும் என்பதை உங்களுக்கு கற்பிப்பதாகும். தூக்கத்திற்கு பிறகு ஆன்மாவின் பயணம் உடல் அனுபவங்களுக்கு மட்டுமல்ல, அது தெய்வீக உண்மையை அடைய முடியும் என்ற உண்மையை இந்த கதை எடுத்துக்காட்டுகிறது. மனம் தூய்மையாக இருக்கும்போது, ஆன்மா பக்தி மற்றும் தியானத்துடன் இணைக்கப்படும்போது கனவுகள் கூட தெய்வீக அனுபவங்களாகின்றன. இந்த கதை ஆன்மாவின் நித்திய உண்மையையும் தூக்கத்தின் போது ஆன்மாவின் தெய்வீக அனுபவங்களின் மகிமையையும் புரிந்துகொள்ள உதவுகிறது. புராணங்களின்படி ஆன்மாவின் இயக்கம் மற்றும் அது எந்த உலகத்தையும் அடைவது பற்றிய விளக்கம் வேறுபட்டது. புராணக் கருத்தை நாம் அறிவோம், ஆனால் முதலில் இயக்கத்தின் சூழலில் உள்ள வேதக் கருத்தை சுருக்கமாக நமக்கு தெரியப்படுத்துவோம். நம் ஆன்மா உடலில் இருக்கிறதா அல்லது நம் ஆன்மா மனித உடலிலிருந்து பிரிந்து விடுமா? மிகவும் கடினமாக தூங்கிய பிறகு தூங்குபவர் அந்த நேரத்தில் மிகவும் விசித்திரமான விஷயங்களை பார்க்கிறார். சில நேரங்களில் ஆன்மா கடவுளை சந்திக்கச் செல்கிறது. பின்னர் நாம் இறந்துவிட்டதாகவும் கடவுளிடம் வந்துவிட்டதாகவும் நமக்கு தோன்றுகிறது. நாம் அவற்றை நேரில் காண்கிறோம். இது நமக்கு நிறைய அமைதியை தருகிறது, மேலும் அங்கிருந்து திரும்பி வர விரும்புவதில்லை. ஏனென்றால் தூங்கிய பிறகு நம் உடல் ஒரு இறந்த உடலைப் போல ஆகிறது. சில சமயங்களில் நாம் ஒருவரை எழுப்ப முயற்சித்தாலும் அந்த நேரத்தில் அவரது ஆன்மா அங்கே இருப்பதால் அவர் எழுந்திருக்க மாட்டார். சில சமயங்களில் உங்கள் கனவில் உங்கள் இஷ்ட தேவதையை கண்டதாகவும் நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் அவர்களிடம் பேசுகிறீர்கள் அல்லது உங்கள் பிரச்சினைகளை சொல்லியிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு தரிசனம் தருகிறார்கள், நீங்கள் அவர்களை பார்க்கிறீர்கள். இப்போது நீங்கள் இங்கேயே இருந்து அவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் இவை அனைத்தும் உங்கள் ஆன்மாவால் செய்யப்படுகிறது. நீங்கள் இந்த கனவுகளை காணும் நாளில், அதாவது உங்கள் ஆன்மா கடவுளை சந்திக்கும் நாளில், உங்கள் உடலும் மனமும் முற்றிலும் தூய்மையாகிறது.
நண்பர்களே, தூங்கிய பிறகு உங்கள் ஆன்மா எதிர்காலத்திற்குள் செல்ல முடியும். சில நேரங்களில் ஆன்மா உங்கள் எதிர்காலத்தையும் பார்க்கிறது. நண்பர்களே, நாங்கள் உங்களுக்கு சொன்னது போல் தூங்கிய பிறகு உங்கள் மயக்கமடைந்த மனம் ஆன்மாவின் உதவியுடன் எதிர்காலத்திற்குள் செல்ல முடியும். அது எதிர்காலத்தை காண முடியும். திறந்த கண்களால் நீங்கள் ஒருபோதும் பார்த்திராத விஷயங்களை உங்கள் ஆன்மா அவற்றை பார்க்கிறது. இல்லையெனில் நாம் எப்படி பார்ப்போம்? தூங்கிய பிறகு நம் கண்கள் மூடப்பட்டுள்ளன. நீங்கள் பல கனவுகளை கண்டிருக்க வேண்டும், அவை பின்னர் நனவாகின. நமது மயக்கமடைந்த மனம் எதிர்காலத்தை எவ்வாறு அறிந்திருக்கிறது என்று சொல்வது கடினம். ஆனால் பௌதிக உலகில் என்ன நடக்கிறது என்பது அதற்கு முன்பே நுட்பமான உலகில் ஏற்கனவே நடந்துவிட்டது என்று நம்பப்படுகிறது. இதன் பொருள், நமக்கு முதலில் நடப்பது நுட்பமான உலகில் நடக்கிறது, அதன் பிறகுதான் அது பௌதிக உலகை பாதிக்கிறது. நாம் தூங்கும்போது நமது மயக்கம் எல்லையற்ற வெளி உலகத்துடன் இணைக்கப்படுகிறது. நல் உலகம் எங்கே என்ன நடக்கிறது என்பதை காண முடியும். சில நேரங்களில் நுட்பமான உலகில் என்ன நடந்ததோ அதை மயக்க மனது எளிதில் கண்டுபிடிக்கும். எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் கனவுகளில் நமது மயக்க மனம் அந்த இடத்திற்கு சென்று அதை பார்க்க முடியும். அல்லது இங்கிருந்தே அந்த இடத்தை பார்க்க முடியும் என்று சொல்லலாம். கௌதம புத்தர் கனவு அறிஞர்கள் இதை விளக்கும்போது, பிறக்கப் போகும் குழந்தை ஒரு சக்கரவர்த்தி பேரரசராகவோ அல்லது ஒரு பெரிய துறவியாகவோ இருக்கும் என்று கூறியிருந்தார். இந்த விஷயம் எதிர்காலத்தில் நிறைவேறியது. இரவின் கடைசி காலாண்டில் கண்ட ஒரு வரலாற்று கனவு பற்றிய குறிப்பு உள்ளது. மகாவீரரின் 9 கனவுகளையும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு ஜோதிடர் பகுப்பாய்வு செய்து விளக்கினார். மகாவீரரே 2 மலர் மாலைகள் பற்றிய ஒரு கனவை பகுப்பாய்வு செய்து, அது வீடு மற்றும் துறவு இரண்டிலும் நம்பிக்கையை எழுப்புவதற்கான ஒரு உணர்தல் என்று கூறினார். ஆன்மா நம் உடலில் வாழ்கிறது. நம் உடல் மட்டுமே தூங்குகிறது. அனைத்து உள் செயல்பாடுகளும் தொடர்கின்றன. மூளையின் ஒரு பகுதி மட்டுமே தூங்குகிறது, அதன் அவசர சேவைகள் தொடர்கின்றன. நம் மூளை தூங்கும்போது சிந்திப்பதை நிறுத்துகிறது. ஆன்மா என்பது நனவின் வடிவம். நமது நனவோ அல்லது மயக்கமோ தொடர்ந்து செயல்படுவதில்லை. அறிவியலை பற்றி பேசினால் அறிவியல் இதை பற்றி நிறைய கூறுகிறது. ஏனென்றால் நிறைய பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அந்த சோதனைகளின் அடிப்படையில் நாம் தூங்கும்போது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை கடந்து செல்கிறோம் என்று அது நமக்கு சொல்கிறது. இந்து மதத்தில் ஆன்மா பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை கடந்து செல்கிறது என்று நம்பப்படுகிறது. இது சன்சாரம் அல்லது புனர்ஜென்மம் என்று அழைக்கப்படுகிறது. உடல் செயலற்றதாக மாறிய பிறகு ஆன்மா ஒரு புதிய உடலில் பிறக்கிறது. இந்த செயல்முறை புனர்ஜென்மம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மரபின்படி ஆன்மா அதன் முந்தைய பிறவிகளில் நல்ல செயல்களைச் செய்திருந்தால் அது ஒரு மேம்பட்ட அல்லது இனிமையான நிலையில் பிறக்கும். மாறாக, அது கெட்ட செயல்களைச் செய்திருந்தால் அது கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த செயல்பாட்டில் ஆன்மா பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு உச்ச ஆன்மா அல்லது கடவுளுடன் ஒன்றாகிறது. உடலை விட்டு வெளியேறிய பிறகு ஆன்மாவின் பயணம் மற்றும் அதன் இலக்கு பற்றி பல மத மற்றும் தத்துவ நம்பிக்கைகள் உள்ளன. குறிப்பாக இந்து மதம், சமண மதம், பௌத்தம் மற்றும் பிற மதங்களில் இந்த விஷயத்தில் ஆழமான எண்ணங்கள் காணப்படுகின்றன. இந்து மதத்தின் படி ஆன்மா அழியாதது மற்றும் அது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை கடந்து செல்கிறது. ஒருவர் இறக்கும் போது ஆன்மா உடலை விட்டு வெளியேறி அதன் செயல்களின் அடிப்படையில் ஒரு புதிய உடலை பெறுகிறது. இந்த செயல்முறை மறுபிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. பல நம்பிக்கைகளின்படி கனவுகள் நமது ஆன்மாவின் ஆழமான நிலைகளுடன் தொடர்புடையவை. கனவுகளில் ஆன்மா ஒரு நுட்பமான நிலையில் இருக்கும்போது அது வெவ்வேறு அனுபவங்களை காணவும் உணரவும் முடியும் என்று நம்பப்படுகிறது. அறிவியல் பார்வையில் கனவுகள் என்பது நமது மூளையின் செயல்பாடுகளின் ஒரு செயல்முறையாகும். விரைவான கண் இயக்க தூக்கத்தின் போது மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும், மேலும் பெரும்பாலான கனவுகள் இந்த நிலையில் வருகின்றன. கனவுகள் சில நேரங்களில் நமது அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வுகள், மன அழுத்தம், ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பாகும். இந்த மூளை தூக்கத்தின் போது ஆன்மா ஒரு நுட்பமான நிலையில் உள்ளது, மேலும் அது உடலிலிருந்து முழுமையாக பிரிக்கப்படவில்லை. கனவுகள் என்பது நமது மனம் மற்றும் மூளையின் ஆழமான செயல்முறைகளின் விளைவாகும். பல்வேறு மத மற்றும் அறிவியல் கண்ணோட்டங்களிலிருந்து இதை புரிந்து கொள்ளலாம். மதக் கண்ணோட்டத்தில் இது ஆன்மா மற்றும் மனதின் ஆழமான பயணமாக கருதப்படுகிறது. அதே சமயம் அறிவியல் பார்வையில் இது மூளையின் செயல்பாடுகளின் விளைவாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் கனவுகள் பற்றிய விஷயத்தை நேரடியாக பற்றி விவாதிக்கவில்லை என்றாலும் ஆன்மாவின் நிலை, அதன் குணங்கள் மற்றும் மனம் பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் ஆழமாக விளக்கியுள்ளார். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் ஆன்மாவின் அழியாத தன்மை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். ஆன்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது உடல் இறந்த பிறகும் அழிக்கப்படுவதில்லை, ஆனால் உடலை விட்டு வெளியேறி ஒரு புதிய உடலில் நுழைகிறது.
கீதையில் ஆன்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, ஒருபோதும் முடிவடைவதும் இல்லை, அது பிறக்காதது, நித்தியமானது, பழமையானது மற்றும் அழியாதது என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். உடல் அழிக்கப்பட்டாலும் ஆன்மா அழிக்கப்படுவதில்லை. மனதுக்கும் ஆன்மாவிற்கும் இடையே ஆழமான தொடர்பு இருப்பதாக ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறினார். மனம் மற்றும் எண்ணங்களின் நிலை ஆன்மாவின் நிலையை பாதிக்கும். மனம் அமைதியாகவும் அதன் எண்ணங்களின் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும்போது ஆன்மாவின் தூய நிலையை அனுபவிக்க முடியும். அதாவது ஒரு நபர் தனது மனம் மற்றும் ஆன்மா மூலம் தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும், மேலும் தனது மனதை வீழ்ச்சியடைய விடக்கூடாது. ஆன்மா சுயத்தின் நண்பனும் எதிரியும் ஆகும். கனவுகள் கீதையில் நேரடியாக விவாதிக்கப்படவில்லை. ஆனால் மனிதனின் விழிப்பு, கனவு மற்றும் ஆழ்ந்த தூக்கம் ஆகிய நிலைகள் ஒரு ஆழமான உண்மையை பிரதிபலிக்கின்றன என்று ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கினார். இந்த 3 நிலைகளுக்கு அப்பால் யோகா மற்றும் தியானம் மூலம் ஒரு நபர் அனுபவிக்கக்கூடிய ஆன்மாவின் தூய்மையான, அசையாத மற்றும் நித்திய நிலை உள்ளது என்பது உண்மைதான். பண்டைய நூல்கள் மற்றும் மத நூல்களில் கனவுகள் பற்றிய பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. பல்வேறு பழைய நம்பிக்கைகள் மற்றும் வேதங்கள் இதை பற்றி என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம். பிரம்மதாரண்ய உபனிஷத் ஒரு நபர் தூங்கும்போது அவரது ஆன்மா, மனம் மற்றும் புலன்கள் பல்வேறு நிலைகளைக் கொண்ட 3 நிலைகளில் ஒன்றில் நுழைகிறது என்று கூறி கனவுகளை விளக்குகிறது. கனவுகளின் வடிவத்தில் ஒருவருக்கு தோன்றும் அனுபவங்கள். உபநிடதங்களின்படி கனவு நிலையில் ஆன்மா விழித்திருக்கும் நிலையிலோ அல்லது மனதிலோ முழுமையடையாமல் விடப்பட்ட அனுபவங்களை காண்கிறது. மகாபாரதம் மற்றும் ராமாயணம் போன்ற நூல்களில் கனவுகள் முக்கியமான நிகழ்வுகளின் அறிகுறிகளாகவும் கருதப்படுகின்றன. உதாரணமாக மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் சஞ்சயரிடம் அவர் கண்ட கனவுகள் என்ன அர்த்தம் என்று கேட்டார். இந்த கனவுகள் பின்னர் போரில் நடந்த எதிர்கால நிகழ்வுகளை வெளிப்படுத்தின. பல புராணங்களில் கனவுகள் தெய்வீக அறிகுறிகளாகவும் பவிஷ்யவாணிகளாகவும் ஆன்மாவின் நுட்பமான பயணங்களாகவும் காணப்படுகின்றன. ஸ்ரீமத் பகவத் புராணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மனம் அமைதியாகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கும்போது ஒரு நபர் கனவுகள் மூலம் ஆன்மாவின் நுட்பமான நிலைகளை அனுபவிக்க முடியும் என்று சில யோகா வேதங்கள் கூறுவதாக கூறினார். கனவுகள் என்பது மனதின் ஒரு உருவம் மட்டுமல்ல, ஆன்மாவின் பயணத்தின் ஒரு பகுதி என்று யோகிகள் நம்புகிறார்கள். பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் தியானம் மற்றும் சாதனா மூலம் ஒரு மனிதன் கனவுகளின் தன்மையையும் அவற்றின் உண்மையான அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றன. யோகா பயிற்சி மூலம் கனவுகளின் மீது கட்டுப்பாட்டை பெற்று அவற்றின் மூலம் ஆன்மாவின் நுட்பமான உண்மையை அனுபவிக்க முடியும். பண்டைய இந்திய ஜோதிட அறிவியலின்படி மனம் மற்றும் ஆன்மாவின் ஆழமான நிலைகளை புரிந்து கொள்ள கனவுகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. இந்த அறிவியலில் கனவுகள் நமது உள்ஆசைகள், உணர்ச்சிகள் மற்றும் எதிர்காலத்தின் அடையாளம் என்று கூறப்படுகிறது. ஆயுர்வேதம் கனவுகள் நமது உடல் மற்றும் மனதின் நிலையுடன் ஆழமாக தொடர்புடையவை என்று கூறுகிறது. உடலின் 3 தோஷங்களான வாதம், பித்தம் மற்றும் கபத்தின் சமநிலையின்மை காரணமாக பல்வேறு வகையான கனவுகள் ஏற்படுகின்றன. ஆயுர்வேதத்தின்படி உடலும் மனமும் சமநிலையில் இருக்கும்போது கனவுகள் அமைதியாக இருக்கும். நாம் தூங்கி கனவு காணும்போது நாம் ஒரு அறையில் இருக்கிறோம், நாம் எழுந்திருக்கும் போது மற்றொரு அறைக்கு செல்கிறோம். ஆனால் 2 நிலைகளிலும் நாம் கட்டுப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். அவர்களின் கூற்றுப்படி வாழ்க்கை மற்றும் இறப்பு இரண்டும் பிணைக்கப்பட்டுள்ளன. ஒரு சாதாரண மனிதனுக்கு விழித்தெழுவது என்பது காலையில் எழுந்து தனது அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை குறிக்கிறது. ஒரு துறவிக்கு விழித்தெழுவது என்பது பிணைப்புகளிலிருந்து முற்றிலும் விடுபடுவதை குறிக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் தனது முழு வாழ்க்கையையும் ஒரு வகையான கனவில் செலவிடுகிறான், ஆனால் இதுவும் ஒரு புதிய கனவாக மாறுகிறது. இந்த கனவுகள் அனைத்திலிருந்தும் நாம் வெளியேறி உண்மையான சுதந்திரத்தை அடையும் போதுதான் உண்மையான விடுதலையும் விழிப்பும் சாத்தியமாகும். நண்பர்களே, கனவுகள் என்பது நாள் முழுவதும் நாம் நினைப்பதைத் தவிர வேறில்லை. கனவுகளில் காணப்பட்ட விஷயங்கள் உண்மையாக இருந்திருந்தால் இன்று நாம் எல்லாவற்றையும் வித்தியாசமாக கண்டிருப்போம். அப்படி எதுவும் இல்லை. ஆன்மாவின் ரகசியத்தை யாரும் சரியாக அறிந்திருக்க மாட்டார்கள். ஆன்மா அழியாதது என்றும் யாரும் அவருக்கு எதுவும் சொல்வதில்லை என்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து நாம் கேள்விப்படுகிறோம். பகவத்கீதை ஆன்மாவின் அழியாத தன்மையை பற்றி வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆன்மாவின் நித்திய இயல்பு உடலுக்கு அப்பாற்பட்டது என்று அது கற்பிக்கிறது. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவொளி அளித்து ஆன்மாவின் அழியாத மற்றும் மாறாத சாரத்தைச் சேர்க்கிறார். ஆன்மாவின் நிரந்தரத்தை புரிந்துகொள்வது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலைக்கு வழிவகுக்கிறது. இது தன்னலமற்ற கடமைகள், பொருள் இணைப்புகளிலிருந்து விலகுதல் மற்றும் பக்தி, அறிவு அல்லது ஒழுக்கமான செயல் மூலம் கடவுளுடன் ஒன்றிணைதல் மூலம் அடையப்படுகிறது. இது தனிநபர்களை சுய உணர்தல் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு வழிநடத்துகிறது. பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ள ஆன்மாவின் அமிர்தம் என்ற கருத்து இந்து தத்துவத்தில் மிகவும் முக்கியமானது.
கீதை என்பது வாழ்க்கை, ஆன்மீகம் மற்றும் கடமை ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு மரியாதைக்குரிய உரை. இது ஆன்மாவின் நித்திய இயல்பு மற்றும் நிலையற்ற மனித இருப்புடனான அதன் உறவை குறிக்கிறது. இது நித்தியம், அழியாதது மற்றும் மாறாதது என்று விவரிக்கப்படுகிறது. தெய்வீக துதிப்பாடல் ஆசிரியரான பகவான் கிருஷ்ணர் ஆன்மாவின் நித்திய இயல்பை வலியுறுத்தி அர்ஜுனனுக்கு அறிவை வழங்குகிறார். ஆன்மா பிறப்பு மற்றும் இறப்புக்கு அப்பாற்பட்டது என்றும் எந்த பொருள் வழிமுறைகளாலும் அழிக்க முடியாது என்றும் அவர் விளக்குகிறார். ஒரு நபர் பழைய ஆடைகளை கழற்றி புதிய ஆடைகளை அணிவது போல ஆன்மா மறுபிறப்பு சுழற்சியில் ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு செல்கிறது. ஆன்மா அழியாதது, எனவே அது பிறப்பு, வளர்ச்சி மற்றும் இறப்பு போன்ற வாழ்க்கையின் பொருள் வெளிப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது. உடலின் தவிர்க்க முடியாத அழிவுக்கு துக்கப்படாமல் ஆன்மாவின் நிரந்தரத்தை புரிந்துகொள்ள கிருஷ்ணர் அர்ஜுனனை வலியுறுத்துகிறார். ஆன்மா அவிராகாரி, அதாவது மாற்றமின்றி. தண்ணீரில் பால் அல்லது விஷம் கலப்பது போல ஆன்மா தூய்மையற்றதாகிறது. அதை வெட்டவோ எரிக்கவோ புதைக்கவோ அல்லது மூழ்கடிக்கவோ முடியாது. ஆன்மா அழியாதது, அசைக்க முடியாதது, காலமற்றது மற்றும் அழியாதது. கடவுள்களை வணங்குபவர்கள் கடவுள்களை அடைகிறார்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். மூதாதையர்களை வணங்குபவர்கள் மூதாதையர்களை அடைகிறார்கள். பேய்களை வணங்குபவர்கள் பேய்களை அடைகிறார்கள். மேலும் நல்லொழுக்கமுள்ள ஆன்மா மட்டுமே என் பித்ரலோகத்தை அடைகிறது. அங்கு அது தனது மூதாதையர்களுடன் மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிட்டு மீண்டும் பிறக்கிறது. ஒவ்வொரு உயிருள்ள மனிதனுக்குள்ளும் ஆன்மா இருக்கிறது. அது உடலை விட்டு வெளியேறியவுடன் உடல் உயிரற்றதாகிவிடும். அதாவது ஆன்மா ஒரு உயிரினம், அது உடலை விட்டு வெளியேறும்போது அது ஆன்மா இல்லாததாகிவிடும். உடலுடன் தொடர்புடைய அனைத்து உறவுகளும் முடிவடைகின்றன. கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொரு நபரிடமும் ஆன்மாவின் வடிவத்தில் நான் இருக்கிறேன், அதாவது இந்த ஆன்மா கடவுளின் வடிவம் என்று கூறுகிறார். கீதை மற்றும் காற்று அதை உறிஞ்ச முடியாது. இது ஒரு உடலின் கர்மாவின் படி ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் ஒரு உயிரினம். உண்மையில் ஆன்மா என்பது ஒரு மர்மம். அது எவ்வளவு அதிகமாக தீர்க்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக அது சிக்கிக்கொள்கிறது. இருப்பினும் அதை அறிந்து கொள்வதில் உள்ள சிலிர்ப்பு மனதில் நிலைத்திருக்கும். கதோப்னிஷாதத்திலும் புராணத்திலும் ஆன்மா ஒரு கட்டைவிரல் அளவு கொண்டது என்று கூறப்பட்டுள்ளது. புராணத்தில் இந்த கட்டைவிரல் அளவிலான ஆன்மா கர்ம பலன்களை அனுபவிப்பதாக கூறப்படுகிறது. ஆன்மா இதயத்தில் வாழ்கிறது. ஆன்மா என்பது ஒரு ஒளிக்கட்டை என்று ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு நுட்பமான உடலின் வடிவத்தில் வாழும் நபர்களுக்குள் உள்ளது. நுட்பமான உடலுக்கு கண்கள், காதுகள், வாய் மற்றும் கைகள் மற்றும் கால்கள் இல்லை. இருப்பினும் அது பார்க்க, கேட்க, பேச மற்றும் தொட முடியும். மரண நேரத்தில் ஆன்மா அதன் செயல்களை சேகரித்து அதன் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்ற மற்றொரு உடலை தேடுகிறது. மேலும் செயல்களின்படி ஆன்மா அதன் செயல்களின் பலனை அனுபவிக்க ஒரு புதிய உடலை பெறுகிறது. கருட புராணத்தில் யம்ராஜ் கோயிலும் 4 திசைகளில் 4 கதவுகளை கொண்டுள்ளது. இதுவே மக்கள் அதை யம்ராஜரின் கோயில் என்று கருதுவதற்கு காரணம். இந்த கோயில் வளாகத்தில் உள்ள சித்ரகுப்தரின் அறையில் ஆன்மாவின் தலைகீழான பாதங்களும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆன்மாவை அழியாதது மற்றும் அழிக்க முடியாதது என்று விவரித்துள்ளார். அதை ஒரு ஆயுதத்தால் வெட்ட முடியாது, தண்ணீரால் உருக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்று அதை உறிஞ்ச முடியாது. அது ஒரு உயிரினம். அது ஒரு நபரின் செயல்களுக்கு ஏற்ப ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு செல்கிறது. உண்மையில் ஆன்மா மிகவும் மர்மமானது. அது எவ்வளவு தீர்க்கப்படுகிறதோ அவ்வளவு சிக்கலாகிறது. அதை அறிவதில் இன்னும் சிலிர்ப்பு மனதில் உள்ளது. எனவே இங்கே ஆன்மாவின் சில ரகசியங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதை அறிந்தால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள். கதோபனிஷத் மற்றும் புராணங்களில் ஆன்மா ஒரு கட்டைவிரல் அளவு என்று கூறப்பட்டுள்ளது. புராணத்தில் இந்த கட்டைவிரல் அளவிலான ஆன்மா கர்மத்தின் பலனை அனுபவிப்பவர் என்று கூறப்படுகிறது. ஆன்மா இதயத்தில் வாழ்கிறது. ஆன்மா என்பது ஒரு ஒளிக்கட்டை என்று ஸ்ரீ கிருஷ்ணரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு நுட்பமான உடலின் வடிவத்தில் வாழும் நபர்களுக்குள் உள்ளது. நுட்பமான உடலுக்கு கண்கள், காதுகள், வாய், கைகள் மற்றும் கால்கள் இல்லை. ஆனால் அது பார்க்கவும், கேட்கவும், பேசவும், தொடவும் முடியும். ஆன்மா இறக்கும் நேரத்தில் ஆன்மா தனது செயல்களை சேகரித்து அதன் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்ற மற்றொரு உடலை தேடிச் செல்கிறது. மேலும் செயல்களின்படி ஆன்மா கர்ம பலன்களை அனுபவிக்க ஒரு புதிய உடலை பெறுகிறது. கருட புராணத்திலும் யம்ராஜரின் அரசவை குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சரியாக இந்த கோயில் வளாகத்தை போன்றது. 4 திசைகளில் 4 வாயில்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது போல கோயிலில் 4 திசைகளிலும் 4 கதவுகள் உள்ளன. இந்த கோயில் வளாகத்தில் உள்ள சித்ரகுப்தரின் அறையில் ஆன்மாவின் பாதங்கள் தலைகீழாக சித்தரிக்கப்படுவதற்கான காரணம் இதுதான். உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு ஆன்மா உள்ளது. ஆன்மா கடவுளுக்கு அருகில் உள்ளது.
ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் கடவுளின் ஒரு பகுதி உள்ளது. எனவே அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுள் இருக்கிறார். இப்போது நண்பர்களே, இந்த விஷயங்களில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை மதிப்பிட முடியாது. நாம் எப்போதும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும், கெட்டவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் யாருக்கும் ஒருபோதும் தவறு அல்லது கெட்டது செய்யக்கூடாது. பிறகு நாம் பயப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் யாராவது உங்கள் செயல்களின் விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னால், அதுவும் நமக்கு ஒரு துவாவாகத் தோன்றும், ஒரு கெட்ட துவாவாக அல்ல. நாம் தவறு செய்தால் நம் செயல்களின் பலன்களை பெறுவோம் என்று பயப்படுவோம். எனவே எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.